தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21 நடக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு தேதியை மாற்றக் கோரி காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்ட நிலையில் 4 நாட்களுக்கு முன்பாகவே தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அனுமதி கடிதமும் அளிக்கப்பட்டது. 15 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை தரப்பில் ஒப்புதல் கடிதம் அளிக்கப்படவில்லை. இதனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நீதிமன்றத்தை நாட ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மதுரை காவல்துறை தரப்பில் ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்துங்கள். தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடக்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதியில் இருந்து அடுத்த 2 நாட்களில் விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக மதுரை மாநாடு குறித்த முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆனால் மாநாடு முடிந்த ஒருநாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி வருவதால் காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. எனவே மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏதுவாக ஆகஸ்ட் 18, 2025 முதல் ஆகஸ்ட் 22, 2025 வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்த காவல்துறை கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெறவுள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே கழகத் தோழர்கள் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.